ஆமா ஆமா தம்பி, இன்னும் 1 மணி நேரத்துல நாங்க புது வீட்டுக்கிட்ட வந்துருவேன். ஆ ஆ சரி சரி. என்ன இந்த மனுஷன் போன்ல பேசிட்டு இருக்காரு? ஒருவேளை தங்கச்சி தங்கச்சின்னு தங்கச்சி மாதிரிட்ட பேசிட்டு இருக்காரா? ஆமா போ, நீ சொன்ன மாதிரியே தான். சிட் அவுட்லாம் ஸ்பாட் லைட் தான் போடணும். அப்படியேப்பா. சரி சரி, ஒரு 20 ஸ்பாட் லைட் வாங்கிட்டு வரட்டுமா? ஓஹோ, புது வீட்லாங்க வேலை பார்க்கப்பட்ட தம்பிட்ட லைட் பத்தி பேசிட்டு இருக்காரு போலுக்கு. அதான் நான் பார்த்தேன், காலையிலேயே தங்கச்சி மாதிரிட்டெல்லாம் என்ன பாட வேண்டி கிடக்கு இருக்கு. இந்த சுதா 10 மணிக்கு வாரேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணல. இவர் வேற தங்கச்சி வீட்டுகளுக்கு பால் காய்ச்சிக்கு லிட்டர் வைக்கணும்னு சொல்லிட்டு கிடக்காரு. எனக்கு வேற அவ்வளவு வீட்டுக்கு போறதுக்கே இஷ்டம் இல்ல. என்ன செய்ய, இவர்கிட்ட ஒன்னும் சொல்லவும் முடியலையே. இவளாவது வந்து ஏதாவது ஒரு ஐடியா சொல்லி தருவான்னு பார்த்தா இவளையும் காணல. மணி 10:30 மணிக்கிட்ட ஆக போகுது. ஏக்கா அக்கா சொக்கானுக்கிட்டு எடி உனக்கு எத்தனை மணிக்கு வர சொன்னோம் டீ? ஏக்கா எதுக்குக்கா இப்படி கோவப்படுத? நீ 10 மணிக்கு வர சொன்ன, நான் 10:30 மணிக்கு வந்திருக்கேன். 1/2 மணி நேரம் தானே லேட்டு. ஆமா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னு சொல்லிக்கிட்டு சொன்ன நேரத்துக்கு வீட்டுக்கு வரமாட்டியா நீ? கோவப்படாதக்கா, பஸ் கொஞ்சம் கூட்டமா இருந்தா அதான் 2-3 பஸ்ஸை விட்டுட்டேன் பாத்துக்க. அப்புறம் அடுத்த பஸ் பிடிச்சு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டுக்கா. பஸ்ல கூட்டமா இருக்குன்னு தெரியல, ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்தா எனக்கு உனக்கு பஸ்ல ஃப்ரீயா வந்துடலாம். ஆட்டோல 200 ரூபாய் கேட்பான். யாமிடி ஒரு 200 ரூபாய் நான் தரமாட்டேனா உனக்கு? 200 ரூபாய் எனக்கா? நீ 500 ரூபாய் கூட கொடுப்ப. நான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் சரி சரி இப்பயாவது வந்தையா? ஏக்கா கிளம்புவோமா? எங்கிட்ட கிளம்புவோமான்னு கேட்க. ஏக்கா நான் லேட்டா வந்துட்டேன்னு என் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப என்னடா எங்க போகணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? பாலகாட்சிக்கு பட்டு சேலையெல்லாம் எடுக்க போகணும்னு சொன்னேன்ல. ஆமாடி, பட்டு சேலை எடுக்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க அத்தா இருக்காரே, உங்க அத்தா. ஏங்கா அத்தானு பட்டு சேலை கேட்காரோ? வாய மூடிட்டு பேசாம இரு, அவர் காதல விழுந்துற போது. பின்ன என்னக்கா, பட்டு சேலை எடுக்க போகணும்னா அத்தா போயிட்டு வாங்கன்னு தானே சொல்லுவாங்க. வீட்டு போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாரு, நான் சொல்ல மாட்டாருன்னு ஒன்னும் சொல்லல. அப்புறம் என்ன, கிளம்பு போவோம். அத்தா எப்படி இப்ப ஆபீஸ்க்கு போவார்லக்கா கார்ல? நம்மளும் கார்லயே போயிருவோம். நாரல் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இறங்கிடுவோம். ரெடி, உங்க அத்தா என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? அவ தொங்கச்சி வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கு லெட்டர் கொடுக்க போனோமா. எனக்கு அவ்வளவு முகத்துல முடிக்கிறதுக்கே எரிச்சலா இருக்கு பாத்துக்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி தேர்ல வச்சு அண்ணன் தங்கச்சி மாதிரி எல்லாரும் சேர்ந்து நம்மளை போட்டு அடி அடின்னு அடிச்சாலுவா. அவ்வளவு முகத்துல என்னால முடிக்க கிடையாது டி. தங்கச்சி மார்களுக்கு பால் காய்ச்சிக்கு லெட்டர் வைக்கிறதுக்கு போகணுமா? ஆமாடி, இந்த கூறுகட்ட மனுஷன் ஒத்த கால நிக்காரு. நீயும் வா, நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோன்னு. அதான் சொல்லுறோம்ல, அவள 2 பேர் முகத்துல முடிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல டி. நான் எப்படி போவேன் நீ சொல்லு? ஆமா ஆமா, 2 ரூம்லயும் ஏசில மாட்டணும். சரி சரி. ஏக்கா உனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லன்னா அப்புறம் என்ன அத்தானை மட்டும் போயிட்டு வர சொல்லுதியா? ஆமா, அவர் தங்கச்சி மார்களுக்கு லெட்டர் கொடுக்கணும்னு அவருக்கு இஷ்டம் இருந்தா அவர் மட்டும் போயிட்டாரட்டு. நான் என்னத்துக்கு? ஏக்கா கூறு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. நான் இதுக்குதான் முதல்லயே உன்கிட்ட சொன்னேன், பால் காய்ச்சி என்னதுக்கு லெட்டர்லாம் அடிச்சு பெருசா எடுக்கிய, வீட்டுக்கு மட்டும் நம்ம மட்டும் பால் காய்ச்சி குடி போயிடலாம்னு. நான் சொன்னதை நீ அன்னைக்கு கேட்டியா? கேட்டிருந்தேனா இப்ப தங்கச்சி மாரெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. ஏடி நானும் ஏற்கனவே இந்த மனுஷங்கிட்ட அப்படித்தானே சொன்னேன். இப்ப 2வது வீடு புது வீடா கட்டியிருக்கோம். இதுக்கு பால் காய்ச்சி நம்ம சிம்பிளா நம்ம வீட்டுக்கு மட்டும் பால் காய்ச்சினா போதும், யார்கிட்டையும் சொல்லாண்டான்னு. அவரு கேட்டாரா? எனக்கு அம்மா அப்பான்னு யாரும் இல்ல, எனக்கு இருக்கிறது 2 தங்கச்சி மாரு. அப்புறம் எங்க ஆபீஸ்ல இருக்கப்பட்டவங்க எல்லாம் கூப்பிடாண்டமா, அவங்க எல்லாம் எப்ப பால் காய்ச்ச போறா எப்ப பால் காய்ச்ச போறேன்னு ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லாம வீட்டுக்கு மட்டும் கழிச்சா நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாரு. என்ன செய்ய, ஆபீஸ்ல வேலை பார்க்கப்பட்டவெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாவோ. ஆனா 2 தங்கச்சி மாதிரி நினைப்பாவோ இல்லாட்டி, 2வது வீடு வேற நல்ல பெரிய வீட்டா கட்டியிருக்கான் அப்படின்னு அவளை பார்த்து பொறாம படுவாள் இல்லாட்டி. ஆமாக்கா, அவ்வளோ கண்ணு பியாய் கண்ணு சும்மா இருக்குமா? சரி போ, சரி சரி. இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல அங்க வந்துருவேன். என்ன? சரி. அப்புறம் கார்பெண்டர்லாம் வேலைக்கு வந்திருக்காங்கல்ல? சரி சரி. வரேன் வரேன். ஏக்கா பேசாம இரு, அத்தான் போனை வச்சுட்டாரு. பாசுதா இப்பதான் வந்தியா? ஆமாக்கா இப்பதான் வந்தேன். அம்மா ஆபீஸ்க்கு போலையா? ஆமாம்மா, ஆபீஸ்க்கு போகணும். என் தங்கச்சிமாருக்கு பால் காய்ச்சி லெட்டர் வைக்கணும் பத்தியா? லெட்டரையும் வச்சுக்கிட்டு அந்தால வீட்டு பக்கம் போய் பார்த்துட்டு அந்தால ஆபீஸ்க்கு போகணும். விஜயா நீ கிளம்பிட்டியா? போகுமா? பூ படம் அப்புறம் லெட்டர்லாம் எடுத்து வச்சுட்டேல்ல? பாத்தி அடி இந்த மனுஷனே. ஏக்கா கோவப்படாம பேசுக்கா, அத்தா ஒன்னு எத்த பாத்துக்கிட்டு இருக்காரு. பாப்பாரு பாப்பாரு. விஜயா எடுத்து வச்சுட்டேங்க. அத்தான் வீடு பால் காய்ச்சி இன்னும் 1 வாரம் தான் இருக்கு பத்தியலா? ஆமா சுதா, இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. ஏதோ லைட் ஸ்பாட் லைட்னு பேசிட்டு இருந்தியே? ஆமா விஜயா, நம்ம சிட் அவுட்ல எல்லாம் ஸ்பாட் லைட் போடணும், அப்புறம் பெட்ரூம்க்கு எல்லாம் கபோர்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அது விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க 1 வாரம் தானே இருக்கு பால் காய்ப்புக்கு, அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவாங்களா? ஆமா விஜயா, இன்னொரு 4 நாள்ல எல்லா வேலையும் முடிச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி கொடுத்துறதுன்னு சொல்லியிருக்காரு. அதான் இப்ப நீங்க வேற புது வீட்டுக்கிட்ட போகணும் அப்புறமா ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க வேணா கிளம்புங்க. மைனி மார்களுக்கு லெட்டர் வைக்கிறதுக்கு தானே நானும் அக்காவும் போறோம். லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க நாரையில போய் பட்டு சாரி எல்லாம் வாங்கிட்டு வரோம். ஏடி அவள முகத்துல முடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா நம்ம 2 பேரும் போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏக்கா கொஞ்சம் பேசாம இரு. இப்ப அத்தானை மட்டும் அனுப்பி வச்சேன்னு வச்சுக்க, அப்படியே தங்கச்சி மார்களுக்கு கெட்டுக்கட்டா பணத்தை தூக்கி கொடுத்துட்டு வந்துருவாரு. நம்ம போனோம்னா பத்திரிக்கை வச்சு கொடுத்துட்டு வாங்கன்ட்டு பேசாம நம்ம பாட்டு வந்துடலாம். என்னட்டு இப்படி சொல்லுத? பேசாம இருக்கா, நான் சொல்லதை மட்டும் கேளு.
அது அப்படியெல்லாம் இல்ல சுதா. தங்கச்சி வீட்டுக்கு போய் லெட்டர் வைக்கும்போது நான் வராம இருந்தா நல்லா இருக்காது பத்துக்க. நானும் உங்க அக்காவும் போய் லெட்டர் வச்சுட்டு வந்திருந்தோம். நீ நேரா நார்வேலுக்கு வந்துடான். விஜயா வரட்டான்னு பரவாயில்ல. நான் போய் லெட்டர் வச்சாதானே அவங்களுக்கும் மரியாதையா இருக்கும். ஏங்க அப்ப என் தங்கச்சி வீட்டுக்கு லெட்டர்லாம் வைக்க போகணுமா? உன் தங்கச்சி இங்கதானே நிக்க விஜயா. போ போய் ஒரு பால் காய்ச்சி லெட்டர் எடுத்துட்டு வா. இப்படியே இவ கையில கொடுத்துடலாம். ஏக்கா உங்க வீட்டுக்காரர் சரியான ஆளுதான். அவங்க தங்கச்சிக்கு நான் மட்டும் குடும்பத்தோட போய் லெட்டர் வைப்பேனா? ஆனா எனக்கு மட்டும் இங்க வந்த இடத்துல லெட்டர் தருவேனா? இதான் உங்க மரியாதையா? இட்டி கொஞ்சம் பேசாம இருட்டி. இந்த மனுஷங்கிட்ட எதுவுமே பேச முடியாது. ஆமா பேச முடியாதுன்னு மட்டும் இரு. உங்க வீட்டுக்கு வந்தாலே ஆளாளுக்கு ஒரு நியாயம் தானே. ஏடி எனக்கு நீ இருக்கிறது நீ தானே. என்கிட்ட இப்படி கோவப்படுதா? சுதா கோவப்படாதமா. பத்திரிகை வைக்கும்போது பூ பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சுதான் தருவேன். பாத்தியாக்கா எப்படி சொல்லுதாருன்னு? எடி கொஞ்சம் பேசாம இரு. இது நம்ம வீடு, இது உங்க அக்கா வீடு. அவர் என்ன உன்ன பத்திரிகை வச்சுதான் கூப்பிடணுமா? அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லையாக்கா? இது சத்தம் போடாம பேசாம இருன்னு சொல்லுதம்ல. ஆமா ஏடி ஒரு இடம் விலைக்கு வந்திருக்கு, அதை வாங்கணும். ஏதோ கொஞ்சம் ரூபா குறையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமாக்கா அளவோல உள்ள இடமாக்கும். அப்படியே ரோட்டை எடுத்தாப்புல உள்ள இடம்க்கா. கையில ஒரு 2 லட்சம் ரூபா குறையா இருக்குக்கா. 2 லட்சம் ரூபா தானே? சரி நாளைக்கு தரேன்னா. சரிக்கா. இந்த மனுஷங்கிட்ட ஒன்னும் சொன்னா புரியாதுடி. தங்கச்சின்னு தலைக்கு மேலதான் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாரு. எப்படியும் என்ன கூட்டிட்டு தான் போவாரு. அவளை முகர கட்டையை பாத்துக்கிட்டு 2 பேருக்கு லெட்டர் வச்சுக்கிட்டு வாரேன். நீ நாரெல்லாம் துணி கடையில போய் பட்டு சலையெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் செலக்ட் பண்ணி வை. நான் வந்து பில்ல கட்டிக்கிடுறேன். என்ன அப்படி சொல்லுதியாக்கா? ஆமாட்டி நீதான் அங்க ஒண்ணு வராண்டா, நான் மட்டும் போயிட்டு வரேன். சரிக்கா அப்ப நான் கிளம்புறேன். அத்தானை மட்டும் அவ தங்கச்சி மார்ட்டெல்லாம் தனியா பாடு பேச விட்டுறாத. உனக்கு தெரியாம ரூபாயெல்லாம் கையில கொடுத்துட்டு வந்துட போறாரு மருமக்க மாரலுக்குன்னு. சரிடி. சரிங்க அப்ப நம்ம கிளம்புவோமா? சரிங்க தான் அப்ப நானும் போயிட்டு வரேன். எங்க கூட கார்ல வா சுதா. உன்ன பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுதேன். இல்லதான் பரவாயில்ல, நான் ஆட்டோ பிடிச்சு போய்கிடுதேன். சரி கிளம்பு, நேரம் ஆகுதுல்ல. சரிக்கா. நல்ல காஞ்சிபுரம் பட்டா விலை கூடுதலா உள்ள பட்டா எடுத்துக்கிடணும். அக்கா தானே பில்ல கட்ட போறா. கட்டப்பையில எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க போய் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி விஜயா சீக்கிரமா வா. என்ன எனக்கு அங்க வீட்டுக்கு வர போயிட்டு ஆபீஸ்க்கு வர போகணும். சரிங்க நான் எடுத்துட்டு வரேன். ஆமா தம்பி இன்னொரு 1/2 மணி நேரத்துல அங்க வீட்டுக்கிட்ட வந்துருவேன். சரி. தங்கச்சி மாற கூப்பிடலன்னா அப்படியே வீட்டுல பால் பொங்காதுல்ல. என்னத்த சொல்ல, அவளுக்கு மட்டும் அவ தங்கச்சி வேணும். ஆனா எனக்கு மட்டும் என் தங்கச்சி மாதிரி எனக்கு வேண்டாமா? என்ன பாரதி பொண்ணு தாயி 2 பேரும் வாசல்ல உட்கார்ந்து சிரிச்சு பாடு பேசிட்டு இருக்கீங்க. வா பரிமளா. இவ 2 பேரும் என்ன பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்டயும் சொன்னேன்னா நானும் சிரிப்போம்ல. அட என்ன பரிமளா உன்கிட்ட வேற சொல்லணுமா? உங்க வீட்டு கதையை பத்தி தான் பேசி சிரிச்சிட்டு இருக்கோம். என்னது எங்க வீட்டு கதையா? ஆமா உன் மருமக சின்ன பொண்ணு தான் எங்ககிட்ட சொன்ன. சொல்லி ஒரே சிரிப்பு. நான் உன் வீட்டுக்கு தான் வரலாம்னு இருந்தேன். அந்த நேரம் சின்ன பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தானா அவதான் உங்க வீட்டுல நடந்த எல்லா கதையும் சொன்ன. நீ உன் மருமகளை தேடிக்கிட்டே தெரிஞ்சியாம? ஆமா என்ன செய்ய, எல்லார் வீட்லயும் நடக்கப்பட்டது தானே. என்னையும் தான் என் மைனிகாரி கல்யாணம் முடிஞ்ச புதுசுல கொடுமையா படுத்திட்டு கிடந்தா. என் மாமியாரி அணக்கம் இல்லாம உட்காந்துக்கிட்டு இருந்தா. அதே மாதிரி நானும் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? அது சரிதான் உன் மருமகளுக்காக நீ கேட்க. ஆமா பின்ன அவளுக்கு நீ யாரு இருக்கா? நம்ம தானே பாத்துக்கிடணும். அவ என்ன நல்லபடியா பாத்துக்கிடுதா, அதே மாதிரி நானும் அவளை நல்லபடியா பாத்துக்கிடுவேன். ஆனா உன் மவ மட்டும் ஒரு காலமும் திருந்தவே மாட்டா பத்தியா? அவ என்னைக்கு திருந்துனா? என் மைனிகாரி அப்படியே உரிச்சு வச்சிருக்கல என் மவ. என் மைனிகாரி இப்ப ஒன்னும் இருக்கா, திருந்தவ செஞ்சிருக்கா. அதே மாதிரி தானே இவளும். ஆமா இப்போ என்ன ஏதுன்னு கூட எட்டி கூட பார்க்க மாட்டா பத்தியா? ஆமா அவங்க வந்து கேட்டுதான் நமக்கு என்ன சோறு இறங்க போதா என்ன? அவ பாட்டுக்கு இருக்கா, நான் என் பாட்டுக்கு இருக்கேன். எனக்கு என்ன குடும்பம் இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, பேரம் இல்லையா? அதானே. சரி அதானே இதானே சொல்லுது இருக்கட்டும். அம்மா என்ன அண்ணாச்சி கனவுல வந்தாரம்மா? ஆமா பரிமளம். அதான் முகத்துல அப்படியே ஒரே கலையா இருக்கு போலயே. அட நீ வேற. அடுத்த வர அந்த மனுஷனுக்கு இறந்த நாள் வருது பத்துக்க. நானும் சோறு போட்டு கும்பிட மாட்டேன்னு பயந்துட்டாரா என்னவோ. அதான் கனவுல வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் போட்டா ஒண்ணு இருந்ததுல்ல, அதான் பிரேம் பண்ணி தாரேன்னு பேரையும் வாங்கிட்டு போயிருக்கான் பத்துக்க. யாரு வசந்தி மாப்பிள்ளையா? ஆமா பரிமளம் வசந்தி மாப்பிள்ளை தான். ஆமா அப்போ பேரனும் பேத்தி இங்கதான் இருக்காவளா? ஆமா இங்கதான் இருக்காவோ. ஆமா பொண்ணு தாயி நானும் அதைத்தான் கேட்கணும்னு நினைச்சேன். வசந்தி அவன் மாப்பிள்ளையும் ஏதோ தனி கொடுத்தனம் போறாவோ, வேற வீடு பார்த்து வாடகைக்கு போறாவோன்னு சொல்லிட்டு இருந்தேல்ல. ஆமா பொண்ணு தாயி என் பேராண்டி தான் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு பத்துக்க. ஆனா நான் தான் இல்ல வேண்டாம் இங்கே இருங்க, நான் ஒத்த கட்டையா தான் இருக்கேன். மலரு பேத்தி இருந்தா அதுக்கு முன்னாடி அவ கல்யாணம் பண்ணி போயிட்டா. கல்யாணம் பண்ணது உள்ளூர் நம்ம பக்கத்து வீடு தான். இருந்தாலும் அதுக்குன்னு நம்ம வீட்லயே வந்து இருக்க முடியுமா? மாமியார் வீட்டுல இருந்தாதுன்னா அவளுக்கும் மதிப்பு. அதனால நீ என் கூடயே இருந்துருமக்கா. இது வரைக்கும் சொந்த பந்தம் இல்லாம இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டது போதும். உனக்குன்னு நாங்க எல்லாரும் இருக்கோம். அதனால நீ தனியா வீடெல்லாம் ஒண்ணும் பார்த்து போவாண்டா.
நம்ம வீட்லயே இருந்துக்கங்க மக்கான்னு சொன்னேன். என் பேத்திக்கும் ரொம்ப நாள் கழிச்சு சொந்த பந்தம்லாம் பார்த்த உடனே பிள்ளைக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க பத்துக்க. அதுவும் சரிதானே, இத்தனை வருஷம் சொந்த பந்தம் யாரு எவருன்னு தெரியாம ஹாஸ்டல்ல இருந்த பிள்ளை இப்ப நமக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க இருக்குன்னு தெரிஞ்ச உடனே பிள்ளைக்கு மனசுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே முக கலையா இருக்கா. ஆமா பொண்ணு தாயி, அதனாலதான் என் கூட இங்கே இருந்துக்கிடுங்க, இதுவும் நம்ம வீடுதான்னு சொன்ன பத்துக்க. அதுக்கப்புறம் தான் சரி ஆச்சு நான் இங்கே இருந்துக்கிடுதேன்னு என் பேரன் சொன்னாரு. பேரன் சொன்னாராம்ல? ஆமா பரிமளம், பேரனால நம்ம பேத்திய கல்யாணம் பண்ணிருக்காருல்ல, மரியாதை கொடுக்கணும்ல பேர பிள்ளைக்கு. அது சரிதான். வசந்தி, ஏன் மக்கா வசந்தி? சொல்லுங்க ஆச்சி. நல்லா இருக்கேன் மக்கா. நல்லா இருக்கேன் ஆச்சி, நீங்க நல்லா இருக்கீங்களா? மக்கா, பேரே சாயங்காலம் போட்டோ பிரேம் பண்ணி கொண்டு வந்துருவார்ல? ஆமா ஆச்சி, சாயங்காலம் கொண்டு வந்துருவாங்க, இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. அப்படியா மக்கா? சரி சரி ஆச்சி. மலர் என்ன கூப்பிட்டா, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி மக்கா, போயிட்டு வா. ஆச்சி, நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் என் தங்கச்சி மட்டும் பார்த்துட்டு இப்ப வந்துருவேன். நீங்க வீட்டுக்கு போயிடாதீங்க. ஏன் மக்கா? அதுக்குள்ள ஆச்சி குழம்பு கூட்டெல்லாம் வச்சுட்டேன், சோறு போட்டு அடுப்புல கிடக்கு, இன்னொரு 10 நிமிஷத்துல வெந்துரும், வடிச்சிருவேன். நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு எங்க வீட்டுல தான் சாப்பிடணும். என்ன மக்கா திடீர்னு? திடீர்னுலாம் ஒண்ணு இல்ல ஆச்சி, நான் சமையல் பண்ணிருக்கேன்ல, சாப்பிடுங்க ஆச்சி. சரி மக்கா, பேத்தி பாசமா சொல்லும்போது இந்த ஆச்சி மாதிரி நாங்க கேட்காம இருப்போமா, அதான பார்த்தேன். சரிங்க ஆச்சி, நான் போய் மலர்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். சரி மக்கா, போயிட்டு வா. ஆச்சி, ரெண்டு பேரும் கிளம்பிடாதீங்க, இங்கதான் சாப்பிடணும் சொல்லிட்டேன் அம்மா. சரி மக்கா, போய் தங்கச்சியை பார்த்துட்டு வா. ரெண்டு பிள்ளைகளும் இப்போ மாதிரி எப்பவும் நல்லபடியா பாசமா இருக்கணும். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா பாசமா இருந்து விடவோ பார்வதி, நீ ஒண்ணும் கவலைப்படாண்டா. வந்த புதுசுல வசந்தி சரியாவே யார்கிட்டையும் பேசிட மாட்டா, இப்போ எல்லார்கிட்டையும் எப்படி கலகலான்னு பேசுதா பத்தியா? ஆமா பரிமளம், புது இடம் பத்தியா பிள்ளைக்கு பழகாண்டமா? அதுவும் சரிதான். சரி என்ன பார்வதி, அண்ணாச்சி சாப்பாடு என்னென்ன சாப்பாடு கேட்டாரு? அவியலு பொரியலு கூட்டு பப்படம். அட நீ வேற, அவர் உயிரோட இருக்கும்போதே பழைய கஞ்சியும் உள்ளியும் தான் குடிச்சிட்டு கிடந்தாரு. இப்ப என்ன சோறு குழம்பு கூட்டு மீன் கறினா கேட்க போறாரு? அப்படியே படையல் போட்டு வச்சாலும் நம்ம தானே சாப்பிட போறோம். அவங்க எல்லாரும் நிம்மதியா போய் சேர்ந்துட்டாவோ, நம்ம 3 பேரும் தான் இங்க இருக்கோம். இது தங்கராணி. ராணி எட்டையா? யார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? இது நல்லா இருக்கீங்களா? இப்போ யாருன்னு அடையாளம்? இது என்ன மறந்துட்டீங்களா? தங்கராணியோட அண்ணன் சோமசுந்தரம். எப்ப சுவாமி நீயா? நல்லா இருக்கே மக்கா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? எம்மடி விஜயா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன குறை, நான் நல்லா இருக்கேன். நின்னுட்டே இருக்கீங்களா? உட்காருங்க. என்ன மாப்பிளையும் பொண்டாட்டியுமே சேர்ந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, என்ன விசேஷமா? மவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்களா? அட இல்ல, நீங்க வேற. அவன் இப்பதானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வேலை பார்த்தா என்ன மக்கா, சட்டப்பட்டு ஒரு பண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே? நீங்களும் மாமியார் மாமனார் ஆவண்டமா? இதே நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நல்ல விஷயம் தான். புதுசா வீடு கட்டியிருக்கேன் பாத்துடுங்க. வீடு கட்டிருக்கியா? ஏற்கனவே நீ சொந்த வீட்டுல தானே மக்கா இருக்க? ஆமத்தே, சொந்த வீட்டுல தான் இருக்கும். இப்போ எனக்கு 2 மக்கமா இருக்கானோ பத்தியா, ஆளுக்கு ஒரு வீடா கொடுத்துடலாம்ல, வீட்டை கட்டி போட்டா. அதுவும் சரிதான் மக்கா, நல்ல யோசனையோட தான் பண்ணியிருக்கேன். தங்கச்சி எங்க வெளியே எங்கேயாவது போயிருக்காளோ? இல்ல இல்ல, நான் அடுக்கால சோறு பங்கிட்டு இருக்கா, என்ன கூப்பிடுதேன். தங்கராணி, அப்புறம் உங்க 2வது மருமகன் நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா மக்கா. வேலைக்கு போயிருக்கா? வேலைக்கு போறாளோ? சரி சரி. ஆமா விஜயா, ஏன் 2வது மருமகன் நல்லா படிச்சிருக்கா பத்துக்க. இப்ப வேலைக்கு போய் நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குதல்ல. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவன் அம்மா அப்பா வந்து பாத்துட்டு போனவ பத்துக்க. அப்படியா? சரி சரி. ஆமா, அவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க தானே? ஆமா விஜயா, எங்க தூரத்து சொந்தக்காரவிய தான். சரி சரி. ஒரு லாரி நிறைய பொருளை கொண்டு வந்து இறக்கி போட்டு போயிட்டாவ பத்துக்க. அப்படியா? ஆமா, மரக்கட்டிலு, மர பீரோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், லொட்டு லொசுக்குன்னு வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் ஒரு லாரி நிறைய கொண்டு வந்து இறக்கி போட்டு போயிட்டாவல. அண்ணாருக்கு பேரு ஒரு மர பீரோ மாதிரி கண்ணாடி எல்லாம் வச்சது. ஆமா, அளவோல இருக்க. அது கூட சின்ன மருமகளுக்கு வாங்கி கொடுத்தது அவங்க வீட்ல இருந்து. ஒரு லாரி நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கிக்கிட்டு, இன்னும் ஏதாவது வேணுமா சம்பந்தியம்மா, என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுதாவ பாத்துக்க. ஒத்தைக்கு ஒரு மவள்ல. ஆமாமா, ஒத்தைக்கு ஒரு மவதான். அதான் பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுதாவோ. கட்டில் பீரோ எல்லாம் தேக்கு மரம் தான். இன்னொரு 6 மாசத்துல புதுசா ஒரு வீடு வேற வாங்கி தரேன்னு சொல்லிருக்காவோ. அப்படியா? பரவாயில்ல. என்ன மருமோனே, அத்தை பேசிக்கிட்டு இருக்கத கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? ஆமத்தே, நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் உங்க தங்கச்சிக்கு ஒரு ஸ்டீல் பீரோ ஸ்டீல் கட்டில வாங்கி கொடுத்தியா? ஸ்டீல் பீரோ ஸ்டீல் கட்டில? அது வந்துட்டு நான் குத்தமுறையில ஒண்ணும் சொல்ல மக்கா, சொன்னேன். அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கி கொடுக்க முடியும். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் நீங்க ஒண்ணும் வாங்கி தரல உங்க தங்கச்சிக்கு. ஆனா பரவாயில்ல, இப்ப எங்க வீட்டுல தான் எல்லாம் இருக்குல்ல. கிழவி எல்லாத்தையும் சொல்லி கட்டுது பாரு. சின்ன மருமவ வீடு நிறைய லாரி நிறைய பொருளை கொண்டு வந்தா அப்படி இப்படிதான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிய. ஒரு நாள் அவ உங்களுக்கு ஆப்பு வப்பா பாருங்க, அப்ப தெரியும்.
பணத்தை வச்சு ஆளை எடை போடுதேலா. என்னே மைனி வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களானே? நல்லா இருக்கீங்களா மைனி? வந்துட்டாளா? நல்லா இருக்கேன் தங்கராணி. நீ எப்படி இருக்க? அம்மாவா எப்படி இருக்கா? மச்சான் எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கவனே. என்ன தங்கராணி, உங்க அண்ணன் மைனி அப்பதே வந்து காத்து கிடக்காவோ, நீ பாட்டுக்கு உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க? ஏத்தி அது சோறு வடிச்சிட்டு இருந்தனா, அதை அப்படியே விட்டு போட்டு வர முடியாது பத்தியல, அதான் வடிச்சு வச்சுட்டு வரேன். சரி சரி பாப்பா, உங்க அண்ணனுக்கு மைனிக்கும் ஜூஸ் போட்டு கொண்டா. அட எது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அட இருங்க மருமகனே, நீங்களே எப்பயாவது ஒரு நேரம் அந்த பக்கமே வரியா? ஒரு கப் ஜூஸ் கூட குடிக்க கூடாது? அதுக்கு இல்ல இன்னும் ஒரு வாரத்துல வீடு பால் காய் போச்சிருக்கோம். அங்க வீட்டுல எலக்ட்ரிஷியன் வேலை எல்லாம் கொஞ்சம் நடக்க பார்த்துருங்க. சீக்கிரமா வர சொன்னாங்களா, நான் அங்க வர கிளம்பணும். நேரம் ஆயிட்டு. என்ன வீடு பால் காய்ப்பா? ஆமா தங்கராணி, ஒரு இடம் வாங்கி போட்டுருந்தேன்னு சொன்ன பத்தியா, அதுல வீடு கட்டி இருக்கேன் பத்துக்க. பொறாம பிடிச்சவா வெளியே சிரிக்கா, மனசுக்குள்ள குமுறிட்டு கிடக்கா. என்ன அப்படியே ரொம்ப சந்தோஷம்னே. விஜயா, அந்த பத்திரிகை எடு. இந்தாங்க. நீயே குடு விஜயா. ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுங்க மருமகனே. சரிங்க தே. மச்சான் வீட்டுல இருப்பாருன்னு நினைச்சிட்டு வந்தேன். இன்னைக்கு எங்க துவப்பல தேங்க விட்டு பத்துக்க, அதனால காலைல 6 மணிக்கே எந்திரிச்சு போயிட்டான் பத்துக்க. சரிங்க தே, அப்ப மச்சாங்கிட்டேன்னு சொல்லிருங்க. நானும் ஒரு நேரம் போன் பண்ணி சொல்லுதேன். சரி மக்கா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதான் வீட்டுக்கு பெரிய மனுஷன் நான் இருக்கோம்ல, நான் சொல்லிக்கிடுதேன். சரிங்க தே. எத்தே வீடு பால் காய்ப்பு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வச்சிருக்கோம். கண்டிப்பா குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க தே. ஆமா கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. சரி மக்கா, கண்டிப்பா வரோம். தங்கராணி நீயும் வாங்கிக்க. என்ன அத்தை வாங்கிக்கிடுதாங்கல்ல நீ? அட நீ ஒரு கை பிடிச்சிக்க. தங்கராணி பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு கண்டிப்பா வரணும். என்ன? சரிண்ணே, கண்டிப்பா வரோம். ஆமா அவளுக்கு இப்ப பரீட்சை எல்லாம் நடக்கு. ஆமா மைனியோ 10ஆம் கிளாஸ்ல பரீட்சை நடக்கு, டியூஷனுக்கு போயிருக்கா. சரி சரி, குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க. சரி மைனியோ வரோம். தங்கராணி என் ரூம்ல கொண்டு போய் என் சின்ன மாமா வருவாம்ல, அவன்கிட்டயும் காட்டணும் பத்திரிக்கை எல்லாம். சரியா? சரிங்க தே. இது வினோத்துக்கிட்டையும் சொல்லிருங்க. சரி மருமோனா, அதை எப்படி கண்டிப்பா சொல்லாம இருப்பேனா? சொல்லுதேன், எல்லாரும் நாங்க குடும்பத்தோட வரேன்னு. சரிங்க தே. இது உங்க 2 மகனுக்கும் கல்யாணம் ஆயிட்டு, அதனால நான் தனித்தனியா கூட லெட்டர் வச்சிருப்பேன். ஆனா நீங்க ஒரே குடும்பமா கூட்டு குடும்பமா இருக்கே பத்தியலா, அதனால பெரியவங்க முறையில உங்களுக்கு தான் நான் பத்திரிக்கை வச்சிருக்கேன். நீ செஞ்சதாமக்கா கரெக்ட். எங்க வீட்ல எனக்கு தான் வைக்கணும் லெட்டர், மத்த எல்லாரும் நான் தான கூட்டிட்டு வரணும். சரிங்க தே, கண்டிப்பா வந்துருங்க. வந்துருவோம் மருமோனே, கண்டிப்பா வந்துருவோம். என்ன இருடே போய் காபி போட்டு கொண்டாரே. நீ வேற தங்கராணி, மரகத வீட்லயே காப்பியை குடிச்சிட்டு போனேன்னு சொன்னா, அதே நேரம் ஆயிட்டு நான் தங்கராணி வீட்லயும் லெட்டர் வச்சுட்டு அப்புறம் நாங்க வீட்டுக்கு வர போகணும்னு சொல்லிட்டு அவசரமா ஓடி வந்துட்டேன் பத்துக்க. என்ன அக்காவுக்கு லெட்டர் வச்சியா? ஆமா, அவளுக்கு வர வழியில அவங்க வீட்டுல போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நேரம் உங்க வீட்டுக்கு வரோம். சரி விஜய், நீ அத்தைகிட்ட இருந்து பாட்டு பேசிட்டு வா. நான் கிளம்புது. என்ன அங்க வீட்டுல இருந்து வேலை பாக்குறவங்க எல்லாம் போன் பண்ணி கூப்பிட்டாங்க பத்தியா? இருங்க நானும் வரேன். அதான் மருமகன் சொல்லுதாருல அவசரமா வேலை விஷயமா போறாருன்னு. போட்டு விஜயா. சரிங்க, அப்ப நான் நேரா வீட்டுக்கு கிளம்பிடுறேன் இங்க இருந்து. சரி விஜயா, கொஞ்ச நேரம் பேசிட்டு போயின்னா அப்புறம் அத்தை ஏதாவது நினைப்பாவோ. சரிங்க. இது போயிட்டு வரேன். தங்கராணி போயிட்டு வரேன்னா ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்காம போறேனே. அட என்ன தங்கராணி, இது நம்ம வீடு தானே. இன்னொரு நேரம் வந்து குடிச்சிட்டே போச்சு. அங்க வீட்டு வேலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து போன் மேல போன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பத்துக்க. லைட் எல்லாம் மாட்டணும், அப்புறம் கபோர்டு வேற அரேஞ்ச் பண்ணணும். நிறைய வேலை கிடக்கு தங்கராணி. நான் போயிட்டு வரேன்னா இன்னொரு நாள் வரேன். சரிண்ணே. விஜயா போயிட்டு வரேன்னா நீ நேரா வீட்டுக்கு போயிரு. சாவி வாங்கிட்டே இருக்குல்ல? என்கிட்ட இருக்குங்க, நீங்க கிளம்புங்க. அங்க இருந்து நேரா நாரலுக்கு போடுங்க. என் தங்கச்சி பட்டு எடுக்க போயிருக்கா பத்தியலா, நான் அவங்க கூட போய் பட்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நேரா வீட்டுக்கு வருவோம் பத்துருங்க. அப்படியா? சரி சரி, அப்ப நான் கிளம்புது. என்ன? சரிங்க, வண்டியில பாத்து போங்க. சரி விஜயா. உட்காருங்க மைனியா, காபி போட்டு கொண்டாரேன். இல்ல காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன். அட என்ன தங்கராணி கேட்டுக்கிட்டு இருக்க? எப்போ போய் உங்க மைனிக்கு எனக்கும் சூட காபி போட்டு கொண்டா. சரிங்க தே. அப்புறம் இதை எல்லாத்தையும் என் ரூம்ல வச்சிருந்தேன். சரிங்க தே. எங்க அண்ணன் சிரிச்சுட்டே தங்கராணி வான்னு கூப்பிடுதான். ஆனா என் மைனிக்காரிக்கு முகத்துல ஆடல, உம்முன்னு முறைச்சுக்கிட்டுல நிக்கா. இவளுக்கு மனசுக்குள்ள நம்ம பெரிய வீடுல கட்டிருக்கோம், 2 வீடா, இவளுக்குலாம் அதை பார்த்து பொறாமலாம் படுவாவோ அப்படின்னு ஒரு நினைப்பு. ஏன்னா நம்மலாம் வீடு இல்லாம ரோட்ல எல்லாம் இருக்கோம். அவங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்து வரும்போதே 2 வீட்டையும் சேர்த்தியெல்லாம் இழுத்துட்டு வந்திருக்காவோ. எங்க அண்ணன் சம்பாதிச்சு கட்டுதான், அதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். இவளுக்கு என்ன? உட்காரு விஜயா. விஜயா, இனி அடுத்தது விசேஷ பத்திரிகைன்னு கொண்டு வந்தா மவனுக்கு கல்யாணத்துக்கு தான் கொண்டு வரணும். சரியா? ஆட நீங்க வேற, நானும் என் மவனுக்கு பொண்ணு தேடிட்டு தான் இருக்கேன். பொண்ணே கிடைக்க மாட்டேக்கா. என்னது பொண்ணு கிடைக்க மாட்டேக்கா? ஆமாம்மா, நானும் பொண்ணு தேடிட்டு தான் இருக்கேன். நிறைய கல்யாண தரகத்தெல்லாம் சொல்லி தான் வச்சிருக்கேன். என் தங்கச்சி என் மவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. ஆனா ஒன்னும் சரியா அமைய மாட்டேங்க பார்த்துருங்க. சரி வீட்டை கட்டியாச்சுல, இனி பொண்ணு தானா அமையும். அதான் சொல்லுதம்ல, எங்க அமையுது? நானும் தேடாத இடம் கிடையாது, சொல்லி வைக்காத ஆளும் கிடையாது. உன் மகன் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காம்ல? ஆமா, அவன் வேலைக்கு போய் 4 வருஷம் ஆகுதுல்ல. மெட்ராஸ்ல இருக்கான். நல்ல பெரிய கம்பெனில நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குதான். அப்படியா? பரவாயில்லையே. அப்ப அவன் மெட்ராஸ்ல ஒத்தையிலையா இருக்கான்? ஆமாம்மா, ஒத்தையில அவன் வீடு எடுத்தான் இருக்கான். சரி சட்டுப்பட்டுன்னு ஒரு பண்ண பார்த்து
பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா சரி ஒரு குடும்பமா இருப்பானே அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நேரம் தானா கூடி வரணும்ல, நம்ம நினைச்சா ஒண்ணும் நடக்காதுல்ல. அது நம்ம நினைச்சா நடக்காதுதான். ஆனா அதுக்குன்னு வெண்ணைய கையில வச்சுக்கிட்டே நெய்க்கு யாராவது தேடி அலைவானா? என்னமா சொல்லுவீங்க? ஆனா ஆமாங்க, பொண்ணு கைவசம் இருக்கும்போது நீ என்ன ஊர் பூரா தேடுனே எல்லார்கிட்டையும் சொல்லி அனுப்புனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னமா சொல்லுவீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கா. பொண்ணு கைவசம் இருக்கா? ஆமா, ஏன் நம்ம மரகதத்துக்கு மவ இருக்கால்ல, மக்க மாதிரி 2 பேர் இருக்கவுல்ல, அவங்கள பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்கம்மா. தெரியும், அவளுக்கும் உனக்கும் செட் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குன்னு இப்போ உன் சம்மந்தி வரைய என் மூத்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிய, என் 2வது மகனுக்கு என் சொந்தத்துல தானே பொண்ணு எடுத்திருக்கேன். சொல்ல போனா உன் மாப்பிள்ள அவன் தங்கச்சிக்குன்னு நிறைய சீர்வரிசெல்லாம் ஒண்ணும் செய்யல. அது அப்ப இருந்த காலகட்டத்துக்கு ஏதோ அவனால முடிஞ்ச அளவுக்கு கட்டில பீரான்னு வாங்கி கொடுத்து தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி கொடுத்தான், கொஞ்சம் நகையும் போட்டு. ஆனா என் சின்ன மகனுக்கு சொந்தக்காரங்கள பொண்ணு எடுத்த பத்தியா இப்ப எல்லா சீர்சனத்தையும் நகையும் நட்டும் போட்டு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கவோ தெரியுமா? உன் மகன் நல்ல கை நிறைய சம்பாதிக்க, நீ வேற 2 மாடி வீடு கட்டி வச்சிருக்க. அப்போ நல்ல வசதியான பொண்ணை தானே எதிர்பார்ப்ப. அது ஆமா, அது அப்படிதான், வசதியான பொண்ணதான் எதிர்பார்ப்பேன். வசதியான வீட்டுல இருந்து வந்த புள்ள உன்னை மதிக்காம விட்டுட்டு வச்சுக்கிய, அப்புறம் நீலா சங்கடப்பட்டு கிடக்கணும். ஆனா மரகதத்துக்கு மகன் வச்சுக்கிய, நம்ம புள்ள நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும். அதே மாதிரி பொண்ணு கொடுத்த மரகதம் உன்கிட்ட பயந்து போய் இருப்பான்ல. நம்ம மகளை நம்ம மைனிகாரி நல்லபடியா வாழ வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு உனக்கு தன்னால மதிப்பு மரியாதையும் கொடுப்பல்ல. அந்த பிள்ளையும் நல்லா படிச்சிருக்கு, இப்போ வேலைக்கு ஏதோ ட்ரைனிங் போயிட்டு இருக்காம, இன்னொரு 6 மாசம் கழிச்சு வேலை கிடைச்சு நல்ல கை நிறைய சம்பளம் கிடைக்குமாம. ஆமா, எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தாரு அந்த பிள்ளைக்கு ஏதோ வேலை கிடைச்சிருக்குன்னு. ஆமா, வேலை கிடைச்சிருக்கு, இப்போ வேலைக்கு தான் போயிட்டு இருக்கு ட்ரைனிங். 6 மாசத்துக்கு அப்புறமா நிறைய சம்பளம் போட்டு வேலை கொடுப்பானா. அந்த பிள்ளைக்கு பேரு கூட என்ன உண்டுமா? அஞ்சா பஞ்சா அஞ்சலி. அஞ்சலி, அந்த பிள்ளையும் நல்ல அழகோல இருக்குமே, உன் மகனுக்கு நல்ல தரமா இருக்கும் பாத்துக்க அப்படின்னு சொல்லுதேடா. ஆமாங்க, பெரிய மனுஷன் நான் சொன்ன கரெக்டா தான் இருக்கும். நீ வேற எங்கேயும் பொண்ணு தேடாத. உன் மாப்பிள்ளைட்ட நான் வேணா சொல்லட்டா? இல்ல வேண்டாமா, நானே சொல்லிக்கிடுறேன். பிள்ளை நல்ல பிள்ளைதான், ஆனா எனக்கு இவ 2 பேரையும் கண்ணுல காணதுக்கு ஆவாத. நீ இவ 2 பேருமே இப்படி சொன்னேன்னா அப்புறம் வெளியே இருந்து பொண்ணு கட்டுனேன்னா அவள்லாம் எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஓஹோ, என் மைனிகாருக்கு நாங்க என்ன ஆவாது, ஆனா எங்க பிள்ளைய மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? அக்கா தங்கச்சி 2 பேரும் பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கவன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்களை பார்த்து, இப்ப மவனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு பொண்ணு தானே தேடிக்கிட்டு இருக்கா. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமே. இனிமேல் என்னத்தை போட்டு யோசிக்க போற? மாப்பிள்ளையும் பொண்ணும் பிள்ளைகள் தரமா இருக்கு, பேசாம சட்டப்பட்டு பேசி முடிச்சு கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு இல்லாம யோசிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு விஜயா, நான் சொல்லதை கேளு. அவ மரகதா அவன் மவளுக்கு வெளியே எங்கேயும் மாப்பிள்ளை தேடுறதுக்கு முன்னாடி உன் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளை பார்த்து மரகதா வீட்டுல போய் பொண்ணு கேளுங்க. எங்கத்த நல்ல விஷயமா தான் சொல்லி கொடுக்காவோ. ஆனா என்ன அமைதியா இருக்க? நான் சொன்னது கரெக்ட் தான், நீ ஒன்னும் யோசிக்காண்டா. என்ன அதுக்குல்ல என் தங்கச்சிக்கிட்டே ஒரு வார்த்தை. அதான் நான் பார்த்தேன், தங்கச்சி தொங்கச்சின்னு இன்னும் பேச்ச எடுக்கலையான்னு நினைச்சேன். நம்ம மட்டும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு இருக்க கூடாதான், ஆனா இவ மட்டும் அக்கா தங்கச்சின்னு எல்லா விஷயத்தையும் கேட்டு கேட்டு தான் செய்வாங்களாம். எப்படி நியாயம் பாரு. யாரும் தங்கச்சி சுதாதனா, அவளும் நல்ல விஷயம் தான் சொல்லுவா பாரு. நீ ஒண்ணு நினைக்காண்டா விஜயா, கண்ணை மூடிட்டு உன் மவளுக்கு அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வை, உனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். இவள்கிட்டையும் கொஞ்சம் பேச்சு ஆச்சு வச்சு இல்லாம நல்ல மதிப்பா இருக்கலாம். என்ன சொல்லதுனே எனக்கும் ஒன்றும் புரியல. சரி, அங்க என் தங்கச்சிங்க நார்வேல பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்ம அங்க உட்காந்து பாட பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான், அவகிட்ட ஏச்சு என்னால வாங்க முடியாது. கிளம்புவோம். என்ன எந்திரிச்சிட்ட? உட்காரு. இல்லம்மா, நான் கிளம்புதே நேரம் ஆயிட்டு. இன்னும் அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்கு லெட்டர் கொடுக்க வேண்டியது இருக்கு. 4 வரை இல்ல பத்தியலா இருந்து சாப்பிட்டு போலாமா? உன் சம்மதியாரு தான் சோறலாம் பொங்கி வச்சிருக்காளா? இல்ல பரவாயில்ல, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிடுவேன். கிளம்புது என்ன? சரி, அப்ப தங்கராணி கூப்பிடுவா, அவள்கிட்ட சொல்லிட்டு போறேன் ஒரு வார்த்தை. இல்ல பரவாயில்லம்மா, நீங்களே சொல்லிடுங்க, நான் கிளம்புதேன். சரி மக்கா, போயிட்டு வா. அப்புறம் நான் சொன்ன விஷயத்துல ஞாபகம் வச்சுக்க, ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்க வீட்டுல போய் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு பூ வச்சுட்டு வந்துருங்க. என்ன? சரிங்கம்மா, முதல்ல நான் எங்க வீட்டுக்கார்ட்ட தான் சொல்லுவேன். சுவாமி என்ன சொல்ல போறேன்? தங்கச்சி மாவா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா சந்தோஷம் தான் படுவான். சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புதேன். சரி மக்கா, போயிட்டு வா. கண்டிப்பா நாங்க எல்லாரும் பால் காட்சிக்கு வரோம். என்ன? சரிங்கம்மா, கண்டிப்பா வந்துருங்க. விஜயா நல்லா பேசுதாளா? ஆமா, அவளும் பேசதான் செய்வாவோ. நீங்களும் நல்ல ஆள் பார்த்து தானே பேசுவிய. எங்க அண்ணனும் மைனியும் கொஞ்சம் வசதியா இருக்காவோ, அதனால அவங்க கிட்ட பேசுவிய. என் மைனிகாரியும் சரியானாலதான், அவளும் உங்களை மாதிரி ஆள் பார்த்து தானே பேசுவா. உங்ககிட்ட இவ்வளவு நேரம் உட்காந்து சிரிச்சு பாடு பேசின மாதிரி மரகதக்கா மாமியார்ட்ட உட்காந்து பாடு பேசுவாளா? பேச மாட்டாளா? அதே மாதிரி நீங்க பேசுவீளா? என்ன செய்ய, எனக்கும் ஆசைதான் 5 ரூபா எங்க அண்ணன் அவளுக்கு கட்டலாம்னு. ஆனா என் மைனிகாரி என்ன சொல்லுவா எது சொல்லுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பொண்ணு கிடைக்காம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா பாரு. சரி, பேசட்டும். எப்படியே ஒரு நல்ல முடிவு வந்தா எனக்கும் சந்தோஷம்தான். பரவாயில்லையா, நல்ல சம்பாத்தியம் போலுக்கா சுவாமிக்கு. ஏற்கனவே ஒரு பெரிய வீடு 3 மாடி அடுக்கல கட்டியிருந்தா, இப்பவும் நல்ல பெரிய மாடி வீடு கட்டுதான் போலுக்க. நல்ல வசதியா தான் இருக்காவோ. சரி, நம்ம போய் சாப்பிடுவோம். மருமோள, சின்ன மருமோளுக்கு பொரிச்ச மீன் நல்லா பிடிக்கும், அவளுக்குன்னு தனியா கொஞ்சம் எடுத்து வைக்க சொல்லணும். என்னமோ இவ்வளவு நாள் காப்பியை குடிக்காத மாதிரி இப்பதான் புதுசா காப்பியை குடிக்க மாதிரில உறிஞ்சி உறிஞ்சி குடிக்காரு.
மரகதம், காப்பி நல்ல டேஸ்டா இருக்கு பாத்துக்க. அப்படியே அம்மா கையில குடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியாண்ணே? ஆமா மரகதம், அம்மா கையில குடிச்ச மாதிரி தான் இருக்கு பாத்துக்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல. அவங்க அம்மா கைய உடைச்சி மக கையில குடுத்துட்டு போயிட்டாவல்ல, அப்படியே அம்மா கையில குடிச்ச மாதிரி இருக்கான் இந்த மனுஷனுக்கு. ஆமா மருமோனே, உன் தங்கச்சி நல்ல சமையல் பண்ணுவாள்ல, காப்பியும் நல்ல ருசியா போட்டு தருவா பாத்துக்க. சொப்பா, இவங்க தொல்லை தாங்க முடியல. ஒரே பாராட்டும் புகழ்ச்சியுமெல்லாம் இருக்கு. அது வந்து ஆறி பண்ண காப்பிக்கு ரொம்ப ஓவரா தான் நடிக்காரு. ஆமதே, நீங்க சொல்லுது சரிதான். ஆமா ஆமா சரிதான். என்ன மக்கா விஜயா, நீ காப்பி குடிக்காம இன்னும் கையில அப்படியே வச்சிருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, காப்பி ஒருல சூடா இருக்கோ, ஆத்தி தர சொல்லட்டுமா? ஆமா, இங்க ஏற்கனவே ஆறி நாரி போய் கிடக்கு, இதுல இன்னும் வேற ஆத்தணுமா? இல்ல வேண்டாம்மா, பரவாயில்ல. என்னை கப்பு கொண்டானே. இந்த மரகதம். மரகதம் மாணிக்கம் விட்டு இவங்க தொல்லை தாங்க முடியல. நடுவுல வேற நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோமே. ச்சே. என்ன விஜயா, சும்மா பாத்துக்கிட்டே இருக்க? கையில இருக்கப்பட்ட காப்பிய குடி. அது அது வந்துங்க, காப்பி நல்லா சூப்பரா இருக்கு, குடி. இந்த மனுஷனுக்கு நான் வீட்டுல காப்பி போட்டு கொடுத்ததே இல்ல. காப்பிய குடியா? அதிசயமா தங்கச்சிக்காரி காப்பி போட்டு கொடுத்துருக்காள்ல, அதான் இந்த பீத்து பீத்துறாரு. அட குடின்னு சொல்லுதம்ல. ஏங்க, எனக்கு தலைவலிக்க மாதிரி இருக்குங்க, அதனால எம்மடி விஜயா, தலைவலிக்குனா காப்பிய குடி, சரியாயிரும். அது தலைவலியில காப்பிய குடிச்சா அப்படியே ஒரு மாதிரி பெரட்டிக்கிட்டே வரும் பாத்துடுங்க. ஓ அப்படியா? ஏன் மரகதா, ஓ மைனிகாரிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டா. சரிங்க தே. சீனி கொஞ்சம் குறைய போட்டு உப்ப கொஞ்சம் தூக்கல போட்டு போட்டுட்டு வா, அப்பதான் இந்த பெரட்டறதெல்லாம் இருக்காது. சரிங்க தே. இல்ல இல்ல, ஜூஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அட எலுமிச்சம்பழம் போஞ்சுதா மக்கா, குடிச்சா கொஞ்சம் தலைவலியும் சரியாவும், இந்த வாந்தி மயக்க ஒரு மாதிரி இந்த பெரட்டிட்டு வருதுன்னு சொல்றேன்ல, அதுவும் சரியாவும் பாத்துக்க. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இவ எதுக்கு காப்பி வேண்டாம்னு சொல்லுதான்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஏங்க, உங்களுக்கு புது வீட்டுக்கிட்ட வேலை நிறைய கிடக்கு, போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்லங்க? ஆமா விஜயா, போனோம். இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு போனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மனுஷன் அங்க இருந்து கிளப்பலாம்னு பார்த்தா ஒண்ணும் முடிய மாட்டேக்க. மருமோனே, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சா மக்கா? ஓரளவுக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஒயரிங் வேலை மட்டும் இருக்கு பாத்துருங்க. அப்படியா? சரி சரி. அம்மா, பியார மாதிரிலாம் எப்படி இருக்கானோ? பார்த்தே ரொம்ப நாளாவது பத்தியா. பெரியவன் மெட்ராஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் தே. சின்னவன் இப்ப லீவு போட்டுட்டு பால் காட்சிக்காக வந்திருக்கான். அப்படியா மக்கா? சந்தோஷம். பியார மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பெரியவனை முன்னாடி பார்த்திருக்கேன், சின்னவனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது பாத்துக்க. ஆமத்தே, ரெண்டு பேரும் எங்கேயும் வெளியே போறதே இல்லை பாத்துருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் படிப்புன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வேலை தேடணும், இன்டர்வியூக்கு போகணும், அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்ப வேலை கிடைச்சிட்டு பத்தியானா லீவு கிடைக்க மாட்டேங்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காவோ. அதுவும் சரிதான். அதுக்குள்ள பிள்ளைகளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதான் சொன்னேன். மக்கா, சின்னவன் பால் காட்சிக்கு வந்துட்டான்னு சொல்லுதே, பெரியவன் இன்னும் வரலையா? இல்லத்தே, இன்னும் அவனுக்கு லீவு கிடைக்கலையா. இன்னும் 2 நாள் கழிச்சுதான் லீவு கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். அப்பதான் கிளம்பி வாரேன்னு சொல்லியிருக்கான் தே. அப்படியே மக்கா? சரி சரி. அப்ப பால் காட்சி வீட்டுக்கு வந்தா பேர மாதிரி பார்க்கலாம்ல? ஆமத்தே, கண்டிப்பா பார்க்கலாம் தே. நாங்க வீட்டுக்கு வர கூட்டிட்டு வரேன். சரி மக்கா. வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வராராம். என்ன விஜயா, காப்பி வேண்டாம்னு சொல்லுத? காப்பியை இன்னும் கையிலே வச்சுக்கிட்டு இருக்க? இந்தா. இது மச்சான் வர்றதுக்கு இன்னும் நேரம் ஆகுமோ? ஆமா மருமோனே, வேலைக்குள்ள போயிருக்கான். இனி சாயங்காலம் தான் வருவான் பாத்துக்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல மக்கா, நீ வந்துட்டு போனே நம்ம கிட்ட விஷயத்த சொல்லுதேன். அதுக்கு இல்ல தே, நேர்ல பார்த்து சொன்னாதானே நல்லா இருக்கும், மரியாதையாவும் இருக்கும். இங்க பாரு மருமோனே, வீட்டு பால் காட்சி விஷயமா நீ எங்கே அங்கேயுமா ஒத்தையில அலைஞ்சுக்கிட்டு இருக்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே பாத்துக்கிட்டு இருக்க. என் மகன்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டான். விஜயா, என்ன உட்கார்ந்துட்டே இருக்க? எந்திரிச்சு வா. இதே வரக்கூடிய 25ஆம் தேதி. மருமோனே, அங்க இருந்து நின்னுட்டு இருக்க, அங்க வா, வந்து தட்டை வாங்கிக்க. இல்லத்தி பரவாயில்ல, நீங்க வாங்கிக்கிடுங்க. அட வான்னு சொல்லுதம்ல. சரிங்க தே. மருமோனே, இப்ப சொல்லுங்க. இதே மரகதம், வரக்கூடிய 25ஆம் தேதி நம்ம வீடு பால்காய் போச்சிருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். சரி மக்கா, கண்டிப்பா குடும்பத்தோட வரோம். விஜயா, என்ன வாய மூடிட்டு நிக்க, சொல்லு. எல்லாரும் வந்துருங்க. சரிங்க மைனியர், கண்டிப்பா நாங்க எல்லாரும் வரோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருமோனே, ஒரு வீடுக்கு 2 வீடு ஆச்சு. இதே மாதிரி செல்வங்கள்லாம் நல்லா நிறைஞ்சு மகிழ்ச்சியா குடும்பத்தோட நல்லபடியா சந்தோஷமா வாழணும். ரொம்ப நன்றி தே. சரிங்க, கிளம்புவோமா? ஏய் அப்பா, சுடு தண்ணி அப்படியே கால்ல ஊத்திக்கிட்டு தான் நிக்க மைனிகாரி. போமா போமான்னு. மரகதம், மச்சாங்கிட்டையும் சொல்லிரு. நான் போன் பண்ணி இன்னொரு நேரம் சொல்லுதேன்னா, நேரம் கிடைக்கும் போது நான் நேரா வீட்டுக்கு வந்து சொல்லுதேன். சரிண்ணே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ரொம்ப அலையாதானே, வீட்டு வேலையும் நிறைய கிடக்கு பத்தியா. சரி மரகதம், பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துரு என்ன? சரிண்ணே, கண்டிப்பா வரோம். வீட்டு வேலையில ஒயரிங் இன்னும் கிடக்குன்னு சொன்ன பத்தியா, அங்க ஆட்கள்லாம் வாரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் சீக்கிரம் கிளம்புது என்ன. இனி நேர தங்கச்சி வீட்டுல போய் பத்திரிகை கொடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு தான் போகணும் பத்துக்க. சரிண்ணே, போயிட்டு வா. இதே போயிட்டு வரேன்னா? சரி மருமோனே, பார்த்து போயிட்டு வாங்க. நானும் போயிட்டு வரேன். சரி மக்கா, போயிட்டு வா. சரிங்க மைனி. மரகதா, ஓ மைனிகாரி நம்ம வீட்ல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டா பத்தியா. காப்பியை கொடுத்ததுக்கு காப்பி வேண்டாம்னு சொல்லதுக்கு என்னென்னலாமோ காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா.
சரி விடுங்கதே, என்ன செய்ய, பிடிக்கலன்னா விட்டுறணும். நம்ம சும்மா கம்பல் பண்ணக்கூடாது பத்தியலா. அதுவும் சரிதான். அதுக்குன்னு இப்படியா? ஒவ்வொருத்தர் மனநிலைமையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல தே. அதுவும் சரிதான். இதுதான் நடந்துச்சு ராணி. அதுக்கப்புறம் தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்காவோ. மைனிகாரி சரியான ஆளுதான்க்கா. ஆமா, என்ன செய்ய, ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே லெட்டர் கொடுக்க வீட்டுக்கு வந்திருக்காவோ. அப்ப கொஞ்சமாவது முகத்தை சிரிச்ச முகமா வச்சிருக்க வேண்டியதுதானே. லெட்டர் கையில தரும்போது கூட அண்ணன் தான் சிரிச்சுக்கிட்டே தரான். மைனிகாரிக்கு மூஞ்சி அப்படியே உம்முன்னு இருந்தா பாத்துக்க. என்னக்கா நீயும் புரியாம பேசுற? அவ என்னைக்கு நம்ம கிட்ட சிரிச்சு பேசியிருக்கா? நம்மள கண்டாலே அவளுக்கு ஆவாது. என்னமோ இதுக்கு முன்னாடி எல்லாம் மைனி நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு இருந்த மாதிரியும் இப்பதான் புதுசா நம்ம கிட்ட பேசாத மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள தங்கராணி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே சொல்ல வேண்டியதுன்னு ஏக்கா. அதான் சொல்லுதம்லக்கா, அவகிட்ட நீ இதெல்லாம் எதிர்பார்க்காதன்னு. அவளுக்கு நம்மள கண்டாலே பிடிக்காது. இப்ப அண்ணன் வந்தானதான் கூட வந்திருப்பா. இப்ப அவளை மட்டும் ஒத்தையில நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, வருவாளா? வரவே மாட்டாக்கா. எல்லாம் நம்ம அண்ணனுக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அதுதான் அவனுக்காக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. வேற என்ன செய்ய? பரவாயில்ல, எவ்வளவோ கஷ்டப்பட்டு 2 வீட்டையும் கட்டியிருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராணி எனக்கு. ஆமாக்கா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அம்மா அப்பா இருந்த நேரமெல்லாம் வாடகை வீட்டுல இருந்தோம். இப்ப நீயும் சொந்த வீட்டுல தான் இருக்க, நானும் சொந்த வீட்டுல தான் இருக்கேன். நம்ம அண்ணனும் 2 வீடை கட்டிட்டான். ஆனா இதை பாக்கிறதுக்கு தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்து வைக்கல. இப்ப நம்ம கூட இல்ல பத்தியா? ஆமா தங்கராணி, எனக்கும் அதுதான் கொஞ்சம் மனசு சங்கடமா இருந்து பத்துக்க. அம்மாவும் அப்பாவும் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாவோ. மைனிகாரி காப்பியை குடிக்காண்டாமா, ஒரு மடக்கு சரி தண்ணியாவது கொண்டாந்து கேட்டு வாங்கி குடிக்கலாம்ல. எனக்கு மனசுக்கு என்ன சங்கடமா இருந்தது தெரியுமா ராணி? ஏக்கா, எங்க வீட்டுல இருந்தாங்க அவ ஒரு மடக்கு காப்பியை கூட குடிக்கல. அண்ணேனா அக்கா வீட்டுல குடிச்சிட்டே வேண்டாம் அப்படின்னா அதுக்குள்ள இவன் எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டாக்கா. ஏக்கா, ஆனா நீ ஒண்ணு பண்ணிருக்கணும் பத்துக்க. காப்பியை கொடுத்தல, அவளுக்கு காப்பியை கொடுக்கும்போது கூட 2 தூக்க மாத்திரையும் அதில் கலந்து போட்டு கொடுத்துருக்கணுக்கா. காப்பியை குடிச்சு போட்டு அங்கேயே படுத்து தூங்கிருப்பாள்ல. என்னடி இப்படி சொல்லுத? பின்ன என்னக்கா, நம்ம அவளை என்னக்கா செஞ்சிட போறோம்? வீட்டுக்கு வந்து நின்னாலே போலாம் போலாம்ல அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டே கிடக்கா. அவளுக்கு வர விருப்பம் இல்லைன்னு அவ வராம இருக்க வேண்டியதானக்கா. அண்ணன் மட்டும் வந்திருக்கலாம்ல. ஆமா, நீ வேற அண்ணனை மட்டும் ஒத்தையில வர விட்டுருவாளாக்கும் நம்ம வீட்டுக்கு. அப்படியே தங்கச்சி மார்களுக்கு அண்ணன் ஏதாவது வாரி வழங்கி பணம் நகைன்னு கொடுத்துட கூடாதுல, அதுக்கு பயந்துதானே கூடயே வருவா. ஆனா நீ சொன்ன மாதிரி இனி அவளுக்கு காப்பியை போட்டு கொடுத்தா 2 தூக்க மாத்திரையும் போட்டு கலந்து கொடுத்துடணும். இங்கேயே படுத்துக்கிட்டு என்னமோ நம்ம போய் அண்ணன் சொத்தையெல்லாம் புடுங்கி எடுத்த மாதிரியும் இவ அதை வந்து தடுத்து நிறுத்த மாதிரியும் தான் பேசிட்டு இருப்பா. நம்ம அந்த வீட்டு பக்கமே போறது கிடையாது. அதுவும் போன்ல எப்பயாவது ஒரு நேரம் தான் அண்ணன் கிட்ட பேசுதோம். அதுவும் அவளுக்கு பொறுக்காதுல்ல. ஆனா அவ தங்கச்சி மட்டும் அவ வீட்டுக்கு எந்த நேரமும் வந்து வந்து போலாம். ஆமாக்கா, ஆளுக்கு ஒரு நியாயம்ல. ஓஹோ, மருமவன் அக்கா காரிட்ட போன பேச ஆரம்பிச்சுட்டாளா? 1/2 மணி நேரம் 1 மணி நேரமா தான் பேசி தீக்கால் 2 பேரும். அண்ணங்காரனும் மைனிகாரியும் வந்துட்டு போனாவல்ல, அந்த கதையை 2 பேரும் இனிமே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பாடு பேசுவாவல. வீட்டுல ஊர்பட்ட வேலை கிடக்கு, இவ பாட்டு வந்து நின்று பாடு பேசா பாறான். இந்த வீட்டு கதையை அவகிட்ட சொல்லு, அவ வீட்டு கதையை உன்கிட்ட சொல்லுவா. இதுதானே இவளுக்கு பொழப்பே. சை, எங்க மாமியாரு எங்க அண்ணன் மைனி கிட்ட பொண்ணு மாப்பிள்ள விஷயத்த பத்தி பேசணும்ல, அத அக்கா கிட்ட சொல்லுவோமா? இல்ல வேண்டாம், இப்ப நம்ம ஒண்ணு சொன்னா அப்புறம் டென்ஷன் ஆயிருவா. அண்ணனே நேர்ல அக்கா கிட்ட பேசிக்கிடட்டும். ராணி, தங்கராணி, லைன்ல தாங்க இருக்கேன், சொல்லு சொல்லு. நீ சோறு பொங்கணும்ல? ஆமாக்கா, சோறு அடுப்புல கிடக்கு, இன்னும் வடிக்கல. குழம்பு கூட்டுக்கறி எல்லாம் வச்சாச்சு. ஏம்மா, இல்ல தோப்புக்கு தேங்காய் வெட்டதுக்குள்ள போயிருந்தா அதுக்குள்ள வந்துட்டேன். ஆமாம்மா, வேலை முடிஞ்சு அதான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஆமா, தேங்காய் எல்லாம் நல்ல கணிசமா இருந்தமாக்கா. ஆமாம்மா, போன வீட்டோட இந்த தடவை கொஞ்சம் தேங்காய் கணிசமா தான் இருந்துச்சு. அப்படியாமக்கா, ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு, அப்புறமா பேசுதேன்னா. சரி ராணி, அப்பனா சாயங்காலம் பேசுதேன்னா. சரிக்கா. ஏம்மா, அந்தம்மா பணம்? இது தேங்காய் வெட்டி வித்த பணமா மக்கா? ஆமாம்மா, தேங்காய் வித்த பணம் தான். இன்னும் மட்டை பாடை எல்லாம் கிடக்கு. நம்ம வீட்டுக்கு தேவைக்கு போக மீதி உள்ளது எல்லாத்தையும் வித்தரலான்னு வச்சிருக்கேன். நாளைக்கு கண்ண பண்ண வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காருமா. அதுக்குண்டான ரூபாயெல்லாம் நாளைக்கு கொடுக்கேன்னு சொல்லியிருக்காரு. சரி மக்கா. இந்த மனுஷன் தேங்காய் வித்து பணம் அவ்வளோத்தையும் அம்மா கையில கொண்டு கொடுக்காரு. ஒரு 500 ரூபாயாவது ஒரு செலவுக்கு எடுத்து வைக்கப்படாதா? இனி நமக்கு ஏதாவது கொண்டு வாங்கினா 10 ரூபாய் 20 ரூபாய் கூட மாமியார்கிட்ட தான் போய் கேட்க வேண்டியதா இருக்கு. எத்தனை நேரம் சொல்ல, இந்த மனுஷன் கையில ஒரு 100 ரூபாய் கூட துட்டு வச்சிருக்க மாட்டேக்கார. எல்லாத்தையும் அம்மா கையில கொடுத்துருக்காரு. நாளைக்கு இந்த பணத்தை தம்பிட்ட சொல்லி என் அக்கௌண்ட்ல போட்டுற சொல்லிடணும். சரிம்மா. அப்புறம் மக்கா, தம்பி அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல் சுத்தி பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இதுல கொஞ்சம் பணத்தை எடுத்து அவனுக்கு செலவுக்கு கொடுக்கலாம் பத்தியா? சரிம்மா, அது உங்க விருப்பம், நீங்க கொடுத்துக்கிடுங்க. சரியான கூறுகட்ட மனுஷனா இருக்காரு இவரு. நம்ம ஒரு செலவுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி திங்கணும்னு ஆசைப்பட்டா கூட 5-10 ரூபாய்க்கு கூட மாமியார் கிட்ட போய் கேட்டுக்கிட்டு நிக்கணும். ஆனா சின்ன மகனுக்கும் சின்ன மருமகளுக்கும் ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பலாமா? இது எந்த ஊர் நியாயம்னு தெரியல. வீட்டுல இருக்கப்பட்ட 2 மருமகளையும் ஒரே மாதிரி பார்க்கணும். பணக்கார மருமக, வேலைக்கு போய் சம்பாதிக்கப்பட்ட மருமக, பாவப்பட்ட மருமக, கஷ்டப்படுத்த மருமகன்னு பிரிச்சு பார்த்தவொன்னா இதெல்லாம் எங்க நியாயம்? நாம என்னத்தை சொல்ல?
நமக்கு வந்து வாச்சது அப்படி இருக்கு. மக்கா அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு அண்ணன்காரன் வந்தா பாத்துக்க. அவர் என்ன இங்க வந்தாரு? ஆமா மக்கா, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துதான் வந்தாவோ. வீடு பால் காய்ப்பான், ரெண்டாவது ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காவலாமே. இருக்கட்டு, நமக்கு என்ன? நமக்கு என்னவா, கொஞ்சமாவது சந்தோஷம் இருக்க பிறந்த மனுஷனுக்கு. இந்நேரம் இவர் தம்பி மட்டும் வீட்டை கட்டியிருக்கான், இடத்த வாங்கியிருக்கான்னு சொன்னா மனுஷன் துள்ளில குதிச்சுட்டு கிடப்பாரு. இந்த மாசம் 25ஆம் தேதி பால் காய்ப்பு வச்சிருக்கோம் மக்கா. அதான் அடுத்த வாரம் புதன்கிழமை மாப்பிளையும் பொண்டாட்டி தான் வந்து லெட்டர் வைக்க வந்தா பத்துக்க. எல்லாரையும் வர சொல்லிருக்காவோ. சரிம்மா, இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு இல்ல, எல்லாரும் போயிட்டு வரணும்ல. வீடு எப்படி இருக்குன்னு ஒரு போய் பாத்துட்டு வந்துருவோம். என்ன? சரிம்மா, நீ சொன்னா எல்லாருமே போயிட்டு வந்துடலாம். அப்புறம் பால் காய்ப்புக்கு மோதிரம் கீதரம் ஏதாவது வாங்கி போடணுமாமா? பேசமே இல்ல, மோதிரமா? இப்ப தங்க வைக்கப்பட்ட விலைக்கு மோதிரம் கீதரம் கிடக்க. நம்ம எல்லாரும் போவோம், ஒரு 100 200 இல்லைன்னா ஒரு 500 ரூபாய் மொய் எழுதிட்டு வருவோம். என்ன அவங்கிட்ட இல்லாத பணமா? மீனை எதுக்கு போகணும்னா பெரிய வீடா கட்டிருக்கேன்னு சொன்னா பத்துக்க. அதான் வீடு எப்படி இருக்கு அது இருக்குன்னு பாத்துட்டு வரலாம் பத்தியா. யாத்தாடி, எங்க மாமியார் எங்க அண்ணன்கிட்ட என் மைனிகிட்ட எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாவோ, இப்ப மாங்கிட்ட எப்படி சொல்லுதாவோ பாரு. எல்லாரும் ஒரு திருசாதான் இருக்காவோ இந்த வீட்டுல. நம்ம அங்க வந்து கிடந்து மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் புலம்பிட்டு கிடக்கும். சரிம்மா, அப்ப நீ சொன்ன மாதிரி ரூபாயா கொடுத்துடலாம். என்ன தங்கராணி? கூப்பிட்டுட்டால மகராசி. நான் என் மகன்கிட்ட பேசிட்டு இருந்தா இவளுக்கு பிடிக்காத. போல உன் பொண்டாட்டி என்ன பத்தி ஏதோ குறை சொல்லதுக்கு ஒண்ணு கூப்பிடுதா. போ, என்னன்னு போய் கேட்டுட்டு வா. ஏமா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. தெரியும்ல எனக்கு எல்லாம். இவ்வளவு நேரமா அக்கா காரிட்ட போன பேசிட்டு கிடந்தா, இப்ப வாங்கிட்ட சொல்லதுக்கு கூப்பிடுதா. போ. என்ன தங்கராணி? இங்க வாங்க ஒரு நிமிஷம். சரியான திமிரு பிடிச்சவா. என் மகன் இவ பேச்ச கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்னத்தான் சொல்லுதான்னு கேப்போம். எங்க அண்ணன் மைனி அவங்க வீட்டு பால் காய்ப்புக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க. அதை வாங்கிட்டு பேச வச்சிருந்தாங்க, வாரம்னு சொல்ல வேண்டியதுன்னு. அதை விட்டுக்கிட்டு என் சின்ன மருமகளுக்கு அவங்க அம்மா வீட்டுல இருந்து மரத்துல கட்டுது, மரத்துல பீரோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், அந்த பொருள் இந்த பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காவோ. ஆனா நீங்க உங்க தங்கச்சிக்கு ஒரு ஸ்டீல் பீரோ தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. சரி, அதெல்லாம் உண்மை. இப்ப அதுக்கு என்ன? என்னங்க உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய? நமக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பிறந்து பிள்ளை இப்ப 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பவும் உங்க அம்மா சீர்சனத்தை எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி, இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுத? எங்க அம்மா ஒண்ணு தப்பாலாம் ஒண்ணும் சொல்லல. இப்ப நம்ம கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் என்ன சீர்சனத்தையும் கொடுத்தாங்க. அப்புறம் இப்ப என் தம்பி கல்யாணம் முடிஞ்சிருக்குல்ல, அவங்க மாமியார் வீட்டுல இருந்து அவனுக்கு என்னென்ன சீர்சனத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காவோ. இப்ப அதுல தப்பு என்ன வேண்டி கிடக்கு? புரியாம பேசாதீங்க. இத பத்தி எல்லாம் அவங்க கிட்ட சொல்லணுமாங்க? அப்ப நம்ம எந்த சீர்சனத்தையும் செய்யல போல, அதனால குத்தி காட்டுறாங்கன்னு எங்க அண்ணன் நினைக்க மாட்டானே. நினைச்சா நினைச்சிட்டு போறான். இப்ப அதை பத்தி என்ன பிரச்சனை? என்னது நினைச்சிட்டு போறானாவா? இப்ப நான் மட்டும் உங்க தம்பியை பத்தி ஏதாவது ஒண்ணு குறை சொன்னா எப்படி எங்கிட்ட சண்டைக்கு வருவீங்க? அதே மாதிரி தானங்க எங்க அண்ணன் வருத்தப்பட்ட எங்களுக்கு சங்கடமா இருக்காதா? எங்க அண்ணன் எங்க அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து அந்த நேரத்துல எங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த சீர்சனத்தை எல்லாம் செஞ்சிருக்காரு. உம்மா அதை பத்தியே பேசிட்டு இருந்தா மனுஷனுக்கு டென்ஷன் ஆகாதுங்க. இப்ப உங்க அம்மாக்கு என்ன குறைச்சலு? நான் என்ன வீட்டு வேலை பார்க்காம இருக்கேனா, சோறு மிஞ்சி போடாம இருக்கேனா, பிள்ளைல பார்க்காம இருக்கேனா? கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்தாலும் இந்த நாள் வரைக்கும் நான் வீட்டு வேலைக்காரியா தானே இருக்கேன். ஆறா இவள என் மாமா கிட்ட எப்படி எல்லாம் என்ன பத்தி சொல்லி கொடுத்தா. இங்க பாருங்க, உங்க அம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, சொல்லிவிட்டாமா. என் மைனிகாரிக்கு எங்களை பிடிக்காது, ஆனா என் மைனிகாரிய உங்க அம்மாவுக்கு நல்லா பிடிக்கும். ஏன்னா அவங்க நல்ல வசதியா இருக்காவ பத்தியா. அவங்க கிட்ட மட்டும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பாட்டு பேசுறாவ உங்க அம்மா. ஆனா என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாவல. அது ஏன் இஷ்டம் டி, யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன? இப்ப உங்க தம்பி உங்க அம்மா கிட்ட நல்லா ஏத்து பேசுறான், ஆனா நீங்களும் தான் இருக்கீங்க, ஒரு வார்த்தை உங்க அம்மாவை ஏத்து பேசுறீங்களா? ஏடி ராணி, இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் எங்க அம்மா கிட்ட என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்டு சண்டை போடணுமா? எங்க அம்மா எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தவோ தெரியுமா? எல்லாரும் பிள்ளைல கஷ்டப்பட்டு தான் வளர்த்திருப்பாவோ. எவ்வளவு திமிரு இவளுக்கு, எப்படி பேச வரா? இங்க பாரு, இனி அவங்கள பத்தி பேசிருக்க வேண்டிய அவசியம்லாம் உனக்கு இல்ல. உன் வேலையை மட்டும் போய் பாரு. உங்க அண்ணன் வீட்டுக்கு பால் காய்ப்புக்கு போகணும்னா போயிட்டு வா, என்னாலாம் வர முடியாது. என்னங்க இப்படி பேசுறீங்க? குடும்பத்தோட வரணும்னு தானே கூட்டிட்டு போயிருக்கான். உங்க அண்ணங்காரன் வந்து கூப்பிட்டுட்டான்னா நான் அப்படியே வேலை வெட்டி எல்லாம் விட்டு வந்துடணுமா? இது என்னங்க புரியாம பேசுறீங்க? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா இப்படி பண்ணுதாங்க அப்படி பண்ணுதாங்கன்னு குறை சொல்லிட்டு அந்தால தலையை சுத்தி முக்க தொடுவீரோ? இடி பேசாம போயிருப்பதுக்கு கோவத்தை கலப்பாத. உங்ககிட்ட பேசுறது ஒண்ணுதான், பேசாம வாயை மூடிட்டு இருக்கிறது ஒண்ணுதான். ஓ அப்படியே இரு. அம்மா கூட சேர்த்துக்கிட்டு உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு திமிரு பிடிச்சா தெரியுது. இருமோய் உமர் 2 பேருக்கும் என் கையால தான் பாயாசம். இவா ஒருத்தி எந்த நேரம் பார்த்தாலும். ஏமா பாத்தியால உன் பொண்டாட்டி பேசுனதா? நான் அப்படி என்னல பண்ணிவிட்டேன்? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான நினைச்சு நான் காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். அவ என்ன பத்தி குறை சொல்லுதா பத்தியா? இவ பேச்செல்லாம் கேட்காதல. இவளுக்கு கூட்டு குடும்பத்துல இருக்கதெல்லாம் பிடிக்கல. அதனாலதான் எந்த நேரமும் நான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா உங்க அம்மா இப்படி சொல்லுதா, உங்க அம்மா அப்படி பேசுதான்னு என்ன பத்தியே குறை சொல்லிட்டு இருக்காளா உங்ககிட்ட? இப்படியே பேசி பேசி கடைசில நம்ம தடி கொடுத்தலாம் போலாம்னு உன்னை கூப்பிடுவா. நீ போயிடுறத மக்கா? ஏமா நீ வேற, நான் எப்படிமா தண்ணி கொடுத்தலாம் போவேன்? அதான் நான் பார்த்தேன். இங்க பாருமக்கா, உன் தம்பி பொண்டாட்டி வந்த உடனே அவன் நகையெல்லாம் போட்டிருக்கா, அப்புறம் துணிமணியெல்லாம் நல்ல துணிமணியெல்லாம் உடுத்தா பத்தியா? அதை பார்த்து உன் பொண்டாட்டிக்கு போறாமல. அவன் வசதியா இருக்கான்னு இவளுக்கு வயிற்றுச்சல். அதுவும் இல்லாம அவன் என்கிட்ட நல்லா பேசுவா பத்தியா? அதுவும் உன் பொண்டாட்டிக்கு பொறுக்கல. ஒரு குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமை இருந்தா உன் பொண்டாட்டிக்கு கண்ணு எரியும் போலுக்கு. அதான்
ஒண்ணும் சீர் தெரியாமல அவ அப்படி இருக்கா. சரி விடுமா. ஆமா நீ சுகர் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டியாமா? ஆமல சாப்பிட்டாச்சு. சரிம்மா போய் ரெஸ்ட் எடு, இல்லைன்னா டிவி போய் பாரு. வந்துட்டாலும் அப்படியே குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு. நானே என் குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பாட்டி வச்சுட்டு பண்ணி சம்மந்தி அம்மாவும் சம்மந்தி பாட்டியும் உட்கார்ந்து பாடி பேசிட்டு இருக்கவே. ஆமாக்கா. கமலா பேத்தி மலரு சொன்னாலே எங்க மாமனாருக்கு 50வது பிறந்த நாளுன்னு. ஆமா பாட்டியோ அடுத்த வாரம். என்னது 50வது பிறந்த நாளா? பாரதி பாட்டியோ வாக்கிடா வாச்சின பொண்ணு. ஏ பாட்டியோ இது 50வது பிறந்த நாள்னு சொல்லிட்டு இருந்தியா? என்ன உங்களுக்கு என்ன 50 வயசுன்னு நினைப்பா? ஏ மக்கா எனக்கு இல்ல, கமலா புருஷன் நம்ம ராசப்பனுக்கு அடுத்த வாரம் 50வது பிறந்த நாளா. அதை என் பேத்தி மலரு என்கிட்ட வந்து சொன்னால, அதத்தான் கமலா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். வரேன் வா கமலாக்கா. ராசப்பனுக்கு 50வது பிறந்த நாளா? ஆமா கீதா அடுத்த வாரம். சின்ன பொண்ணு ராசப்பனுக்கு 50 வயசு 50வது பிறந்த நாள்னா நம்ம கமலாக்காவுக்கு 48 வயசா? ஏய் என்ன அங்க ரெண்டு பேரும் தனியா பாடி பேசிட்டு இருக்கிய? ஏக உங்களை பத்தி தான்க்கா. சின்ன பொண்ணு ஏன் நின்னுட்டே இருக்க? அப்படியே உட்காருவோம். நடந்து வந்ததுல கால் வலிக்கல? ஆமாக்கா நானும் அதைத்தான் நினைச்சேன். சரி உட்காருவோம். அது வந்துக்கா ராசப்பனுக்கு 50வது பிறந்த நாள் தான். அப்ப உங்களுக்கு 48 வயசாக்கா? ஆமா நான் உங்ககிட்ட இப்ப எனக்கு 48 வயசுன்னு உங்ககிட்ட சொன்னேனா? எக்கா கூட்டி கழிச்சு கணக்க பாருங்கக்கா, எல்லாம் கரெக்டா இருக்கும். கமலாக்கா அப்ப நீங்களும் கூடிய சீக்கிரத்துல 50 வயசை எட்டிருவீங்களா? ஆமா இன்னும் 2 வருஷம் தானே. இங்க பாருங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா பேசுறது என்ன? எனக்கு ஒண்ணு 48 வயசுலாம் ஒண்ணு இல்ல. எனக்கு இப்பதான் 40 வயசு. அடுத்த வருஷம் 41வது வயசு. என்னது உங்களுக்கு இப்ப 40 வயசு, அடுத்த வருஷம் 41வது வயசா? நல்ல கதை விடாதியக்கா. அந்த அண்ணனை விட எனக்கு 2 வயசு தான் குறைன்னு எங்ககிட்ட எத்தனை நேரம் சொல்லிருக்கிய? அட பேதில போவாள்வல. நான் எப்பயோ சொன்னதை இன்னும் ஞாபகம் வச்சிருக்காள்வல. ஏற்கனவே என்ன பார்த்து வயசாயிட்டு நீங்க எங்க செட்டில் எல்லாம் சேர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளுவோ. இப்ப வேற இத வேற சொல்லிட்டோமா, இனிமேல் அவ்வளவுதான். பாட்டி கிளவின்ல நம்மள கூப்பிடுவாளுவோ. அது அன்னைக்கு என்ன சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்கு சொன்னேன். எங்க வீட்டுக்காரருக்கு தான் 50 வயசு, ஆனா எனக்கு இப்ப 40 வயசு தான். எங்க ரெண்டு பேருக்கும் 10 வயசு வித்தியாசம். பாட்டி சின்ன பண்ணி கமலாக்காவுக்கு முழிய நம்ம வயசு அதிகமா சொல்லிட்டோம்னு எப்படி முழிச்சிட்டு இருக்கவனு பாத்தியா? பேச்சுல ஒரு பதட்டம். ஆமா வயசாகுதுல்ல, பேச்சுல பதட்டம் வரதானே செய்யும். சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். தாத்தா வேற கனவுல வந்திருக்காரு, சாமி கும்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியா? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா என்ன மக்கா? அதே நம்ம வசந்தி புரிச்சேக்கம்ல பேரன் தாத்தா போட்டாவ பிரேம் பண்ணி கொண்டுட்டு வரேன்னு அன்னைக்கே சொன்னாரு பத்துக்க. அப்புறம் என்னாச்சு, போட்டா வரலையா? போட்டா வந்துட்டு மக்கா, அது பிரேம் சரியா இல்லன்னு சொல்லிக்கிட்டு என் பேத்தி மாதிரி 2 பேரும் கடைக்கு கொண்டுட்டு போயிருக்காவோ. இப்ப வந்துருவாவோ. இன்னும் 2 நாள் தானே இருக்கு சாமி கும்பிடுறதுக்கு. கும்பிட்டுலாம் அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நல்ல வெகு விமர்சையா தாத்தாவுக்கு சாமியை கும்பிட்டுலாம். சரியான ஒரு 2 பேரும் நம்ம எங்க இருந்து பாடு பேசினாலும் வந்துருவாவில மோப்பம் முடிச்சுக்கிட்டு. ஆச்சி கமலாக்கா உங்க பேத்தி மாதிரி வந்துருவாவ பாருங்க. சரியான திமிரு பிடிச்சவா. ஒரு நல்ல விஷயத்த சொன்னா உடனே நாரடிச்சு போடுவா. என்ன 48 வயசு ஆயிட்டு அதான் உன் பேத்தி மாதிரி 2 பேர் வந்திருக்காவன்னு சொல்லுதா பாரா. சாரி பாரதி பாட்டி உங்க பேத்தி மாதிரி 2 பேர் வந்திருக்காவ பாருங்க. திமிரு பிடிச்சவா. சாரியா இவ சாரியை கொண்டு குப்பையில போட. என்ன ரெட்டை கதிர்களே பையன் கையுமா எங்க போயிட்டு வந்திருக்கிய? எக்கா அதான் பாரதி பட்டி சொன்னாவல்லக்கா, போட்ட பிரேமு போய் வாங்க போயிருக்காவோன்னு. அட ஆமா, அப்ப நம்ம வசந்தி வச்சிருக்க பையில தான் நம்ம தாத்தா இருக்காரு அப்படிதானே? ஆமாக்கா. ஆச்சி தாத்தா போட்டோவை ஃப்ரேம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே மக்கா கொண்டா பாப்போம். இந்தாங்க ஆச்சி. அட கொண்டாங்கடே, தாத்தா போட்டோவை எப்படி இருக்காருன்னு நாங்க பாக்கட்டு முதல்ல. இந்தாங்கக்கா. தாத்தா போட்டோ வந்தாச்சின்னு பாட்டிக்கு முகத்துல சந்தோஷத்தை பாரு. ஏக்கா போட்டோவை சீக்கிரம் எடுங்கக்கா, தாத்தாவை பாப்போம். எடுக்க சின்ன பொண்ணு. வாவ் தாத்தா போட்டோ சூப்பரா இருக்கு. ஏ தாத்தா போட்டோல அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமா சின்ன பொண்ணு, பாட்டியை விட்டுட்டு சர்க்கிள் ஹவுஸ்க்கு போயிட்டார்ல, அதான் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமா பாரதி பாட்டியோ தாத்தாக்கு என்ன நல்ல கோட் சூட் நல்ல டை எல்லாம் போட்டு சூப்பரா போஸ் கொடுத்திருக்காரா போட்டோவுக்கு. அது நம்ம செல்வி கல்யாணத்தோட நாங்க 2 பேர் நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டோம்க்கா. அந்த போட்டோ தான் இது. ஓஹோ அப்படியா? அப்ப தாத்தா போட்டோ பக்கத்துல உங்க போட்டோவை காணல. எதுக்கு கேட்டோம்னா 2 போட்டோவும் ஒண்ணா இருந்தா பிரிக்கணும்ல. இனி அடுத்து சாமி கும்பிடும்போது சேர்த்து வச்சு கும்பிடலாம்ல. திமிரு பிடிச்சவா. எந்த நேரத்துல எது பேசணும்னே விவஸ்தை இல்லாம பேசுவா. அப்படிதான் பாரதி பாட்டியும் சாவ சொல்லுதாளா இவா. பாட்டி நீங்க ஒண்ணு நினைக்காதே, சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன்.
கமலாக்கா வீட்டுக்காரர் ராசப்பண்ணனுக்கு 50வது பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி உங்களுக்கும் நாங்க 100வது பிறந்த நாள் கொண்டாடுவோம்ல. சரி இருக்கட்டும், போட்டாவை கொண்டா. இந்தாங்க இந்தாங்க தாத்தா போட்டா நல்லா இருக்கான்னு பாருங்க. என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீரு. ஏக்கா பாவங்க பார்வதி பாட்டி, தாத்தா போட்டோவை பார்த்து அழுதாவ பாருங்களா. பாரதி பாட்டியோ கண்ணு கலங்காதிய. அதுக்கு இல்ல மக்கா, போட்டோவை பார்த்தா கொஞ்சம் சங்கடமா இருக்குல்ல. அதுக்குதான் உங்ககிட்ட போட்டோவை தரமே நானே வாங்கி வச்சிருந்தேன். போட்டோவை கொண்டாங்க. அட கொண்டாங்கன்னு சொல்லுதம்ல. மலரே இந்தா போட்டோ வச்சுக்க. சரி பார்வதி பாட்டி கண்ணீரை தொடச்சிட்டேல்ல, இனி அடுத்தது பேசுவோம். தாத்தாவுக்கு சாமி கும்பிடுறத நல்ல வெகு விமர்சையா சூப்பரா கொண்டாடிடுவோம். என்ன ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தாத்தா சொர்க்கத்துல இருந்து உங்களை வாழ்த்துவாரு. சரி அப்புறம் தாத்தாவுக்கு சிக்கன் மட்டன் மீன் என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு சொல்லுங்க, எல்லாம் வரிசையா லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வந்துடலாம். மக்கா அவரு சிக்கன் மட்டன் எல்லாம் அதிகமா விரும்பி சாப்பிட மாட்டாரா? சரி அப்ப அதை விடுங்க, கல்யாண சமையல் மாதிரி போட்டுருவோமா? ஒரு அவியல் கூட்டு பொரியல் பப்படம் பாயாசம் சோறு சாம்பார் பருப்புன்னு இடையில கூட்டு பொரியல் எதையாவது விட்டுட்டேன்னா சீக்கிரமா சொல்லுங்க. என்னென்ன வாங்கணும் பொருள் மளிகை சாமான் காய்கறி எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வராண்டாமா? இன்னும் 2 நாள் தானே இருக்கு. பெரிய இவ அப்படியே பொறுப்பாளி மாதிரி தான் பேசுவா. அட என்ன பாட்டியோ முடிச்சுக்கிட்டு இருக்கிய? தாத்தாவுக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் வாங்கி எடுத்து கொண்டு வந்து செய்யாண்டமா. ஏக்கா என்னக்கா இவ்வளவு ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கிய? பின்ன என்ன சின்ன பொண்ணு, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நம்ம காய்கறி மளிகை சாமான்லாம் வாங்கி எடுத்து கொண்டு வந்து போடாண்டமா. எப்படியும் மரகதக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து சமையல் பண்ண போறோம். காலையில ஒரு இட்லி பூரி பொங்கல் சட்னி சாம்பார் வடன்னு போட்டுக்கலாம். மத்தியானத்துக்கு நம்ம கல்யாண சாப்பாடு மாதிரி போட்டுட்டு ராத்திரியும் மிச்சம் மீதி இருக்கப்பட்ட மாவுல தோசை சுட்டு தின்னுடலாம்ல. ஒரு நாள் சாப்பாடு வேலை அப்படியே கழியும்ல சின்ன பொண்ணு. நம்ம வீட்லயும் கஷ்டப்பட்டு ஒத்தையில கிடந்து செய்யாண்டம்ல. அது சரிதான்க்கா, நீங்க தான்க்கா எல்லாம் நல்லா கரெக்டா கேக்கிய. ஆமா ஓரளவு பொறுப்பா இருக்காண்டமா. பார்வதி பாட்டி பாவம் தாத்தா ஞாபகத்துல மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாவோ. 2 பேத்தி மாதிரியும் சின்ன பிள்ளைடுவோ. நம்ம தானே கொஞ்சம் பொறுப்பா எல்லாத்தையும் எடுத்து நல்ல வெகு விமர்சையா பண்ணணும். தாத்தா வேற கனவுல வந்திருக்காரு, பாவம்ல அவரு. அது சரிதான்க்கா, நீங்க என்ன சொன்னாலும் சரிதான். பாட்டியோ சொல்லுங்க பாட்டியோ, எத்தனை கூட்டு எத்தனை பொரியல் எத்தனை பாயாசம் வைக்கணும்னு. மக்கா அது வந்து வாழைக்காய் தவற முட்டைகோசு பொரியல் அவியல் அப்புறம் நரத்தங்க பச்சடி. மக்கா தாத்தாவுக்கு இன்னும் வேற என்ன கூட்டெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க, அதையும் சேர்த்து செஞ்சு விடலாம். கீதா தாத்தாவுக்கு உளுந்தங்கஞ்சியும் கொத்தமல்லி துவையலும் தான் ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. என்னது உளுந்தங்கஞ்சியும் கொத்தமல்லி துவையலுமா? ஆமா மக்கா, அவருக்கு உளுந்தங்கஞ்சியும் கொத்தமல்லி துவையலும் தான் ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. மீன் வாங்கி வைக்கேன் கறியை வாங்கி வைக்கேன்னு சொன்னா கூட அதெல்லாம் வேண்டாம் பார்வதி, எனக்கு உளுந்தங்கஞ்சியும் துவையலுமே போதும்னு சொல்லுவாரு பாத்துக்க. போச்சா எத்தனை கூட்டு எத்தனை பொரியல் எத்தனை பாயாசம்னு கேட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா பார்வதி பாட்டி கஞ்சியும் துவையலும் சொல்லிக்கிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சு போட்டாவோ. சின்ன பொண்ணு ஏக்கா சிரிப்பா அடக்க முடியலக்கா. கூட்டு பொரியல் தலைவாழை இலையை விரிச்சு நல்லா விருந்து சாப்பிடலாம்னு நினைச்சிய, கடைசியில கஞ்சில போய் முடிச்சிட்டு பாருங்க. ஆமாக்கா எங்க தாத்தாவுக்கு உளுந்தங்கஞ்சியும் துவையலும் தான் ரொம்ப பிடிக்கும். எங்க ஆச்சி முந்தானத்தை எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. நாங்க அரிசி உளுந்து அப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டோம்க்கா. கீதா தாத்தாவுக்கு சாமி கும்பிடும்போது ஒரு பெரிய தூக்குவாளி கொண்டு வா என்ன.